ஓகே, இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த கால கசப்பான நினைவுகளிலிருந்து விடுபடணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அது எப்பயுமே நம்ம மைண்டுக்கு வந்தாவே அது ஒரு 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 அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்துது, கஷ்டத்தை கொடுக்குது. நினைச்சாவே கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்னங்க பண்றது, இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கறத வந்து பார்க்க முடியுது. இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கடந்த கால இனிப்பான சம்பவங்களை உங்களுக்கு அசை போடக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா, கடந்த கால கசப்பான சம்பவங்களும் தானாகவே நினைவுக்கு வரும். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நன்மை தீமை இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்றாங்களோ, அதுபோல நல்ல விஷயங்களை நினைச்சு நினைச்சு பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கெட்ட விஷயங்கள் தானாகவே கசப்பான சம்பவங்களாக உங்களது நினைவிற்கு 100% வரத்தான் செய்யும். நீங்க வந்து நல்லதை மட்டும் நான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன், கெட்டது எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக அப்படி வராது. நல்லதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கசப்பான சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட எண்ணங்கள்ல வரும். எண்ணங்கள்ல வரும்போது அது வலிவேதனையை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் உங்களை அசிங்கமா திட்டிடுறாரு, இல்ல மோசமான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா, அந்த சம்பவமா அந்த சுச்சுவேஷனோ ஒரு மணி நேரத்திலயோ 2 மணி நேரத்திலயோ இல்ல 5 நிமிஷத்துலயோ இல்ல ஒரு நாள்லயோ நடந்து முடிஞ்சிடும். ஆனா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது அன்னைக்குதான் அந்த வலி வேதனை இருக்கான்னு வந்து பார்த்தா அது அப்படி கிடையாது. அந்த சம்பவத்தை எப்போதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கின்றீர்களோ அப்போதெல்லாம் அது வலி வேதனையை ஏற்படுத்துகிறது. அப்ப வலி வேதனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலும் அந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது, அந்த வலி வேதனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மெமரிக்கு ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்ப கஷ்டத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி நம்ம உடம்புல சர்டன் கெமிக்கலை வந்து பாத்தீங்கன்னா செக்ரேட் பண்ண வச்சு அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வலிமை இந்த நினைவுகளுக்கு மிகவும் அதிகமாக உண்டு. இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், மெமரிஸ் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். இதனாலதான் நீங்க எப்போதுமே நன்மையை நினைச்சு பார்த்து சந்தோஷமும் படக்கூடாது, தீமையை நினைத்து பார்த்து வருத்தமும் படக்கூடாது. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு பிரசன்ட்ல இன்னைக்கு நமக்கு என்ன வேலை, இன்னைக்கு நமக்கு என்ன சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா தான் கசப்பான சம்பவங்கள் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தாது. எப்ப பார்த்தாலும் நல்லதை நினைச்சு பார்த்து சுகம் காண்றீங்க. உங்க கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ நண்பர்களோ ஆசிரியரோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராக வேணா இருக்கலாம், அவங்க ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்காங்கன்னா அதை நினைச்சு பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா அப்போது அது நன்மையாக தெரியும். ஆனால் ஈக்குவலா கஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நினைவுக்கு வரும்போது அந்த வலி வேதனையை ஏற்படுத்தி மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உங்களை உள்ளாக்கும். அதனாலதான் நன்மையும் நினைச்சு பார்க்க கூடாது, கெட்டதையும் நினைச்சு பார்க்க கூடாது. அப்ப நன்றி ஒருத்தங்க செய்யறாங்கன்னா அதை மறந்துடுவாங்க, அது அப்படி கிடையாது. ஒரு குவாலிட்டி அனாலிசிஸ்க்காக உங்களோட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு பார்க்கலாம். இன்னொருத்தர் செய்த அந்த நன்றியை நாம் நினைத்து பார்ப்பதில் தவறில்லை. ஆனா அதை சுகம் காண்பதற்காக அடிக்கடி நீங்க நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்க பாடியிலும் சரி மன ரீதியாகவும் சரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். கசப்பான சம்பவம்னு ஒண்ணு நடந்திருக்குன்னா அது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக நடந்திருக்கு. அந்த அனுபவத்தை நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரீயா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதே நினைச்சு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் வாழ்க்கையில மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். வாழ்க்கையில ஃபார்வர்டா நீங்க போக முடியாது, மிகுந்த மன வலிகளை ஏற்படுத்தும். ஸோ சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறத முதல்ல தூக்கி ஓரம் கட்டுங்க. கசப்பான சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதனோட வலிமையை இழந்து விடும். நல்லதை மட்டும்தான் நான் நினைச்சு பார்ப்பேன், கெட்டதை நினைச்சு பார்க்க மாட்டேன், நீங்க நிச்சயமாக இருக்க முடியாது. நல்லதை அடிக்கடி நினைத்து பார்ப்பவன் கெட்டதனுடைய அந்த நினைவுகளும் வரத்தான் செய்யும். சோ எதிர்காலத்தை பற்றி வருத்தப்படாதீங்க, இறந்த காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நிகழ்காலத்தில் உங்களுக்கு இறைவன் என்ன டாஸ்க் கொடுத்திருக்கிறாரோ அதுல போக்கஸ் பண்ணுங்க. எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. மிகவும் சிறப்பான எதிர்காலமாகத்தான் நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.